ஹெல்தியா சாப்பிடணும். சமைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வேணும். ஆனா கடைக்கு போய் வாங்குறதுக்கு நேரமே இல்ல. இதுதான் உங்க கவலையா? அந்த கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு காய் கனி ஆப். தரமான காய்கறிகளை முழுசாகவும் தேவைக்கு ஏத்த மாதிரி வெட்டி உடனே சமைக்கிற மாதிரியும் கொடுக்கறோம். நேரடியா உங்க வீட்டு வாசலுக்கே டெலிவரி செய்யறோம். காய் கனி ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. காய்கனி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமு. காய்கனி ஆப் லான்ச் பண்ணி இப்போ 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு மதுரை, சேலம், கோயம்புத்தூர் 3 ஊர்லேயும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற சிலருக்கு வந்து அதில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி ஆஃபர் அவைல் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது. இப்போ உங்கள் பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க அம்மா வீடு இங்கே மதுரையில் இருக்கும், சென்னையிலேருந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய சந்தேகங்களோட நம்ம டால் ஃப்ரீ நம்பருக்கு கால்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் தேவையான கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு டெமோ வீடியோவாக ஒன்று பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற நான் ஃப்ளோவாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கூகுள் ப்ளே ஸ்டோரில் காய்கனி ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஓப்பன் பண்ணால் உள்ள லாகின் ரிஜிஸ்டர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ரெகுலர் கஸ்டமர்ஸ், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கஸ்டமர்ஸ்னால் லாகினில் உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணி உங்கள் நேம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஓடிபி பேஜுக்கு போகும். ஓடிபி உங்கள் எஸ்எம்எஸில் ஓடிபி வந்து அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமேலு லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா அது பேக்கு அந்த லாகின் பேஜுக்கு வந்துடும். உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணி மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இந்த 3 ஊரும் ஆப்ஷனில் காமிக்கும். நீங்கள் எந்த ஊரோ ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே எந்த ஊரை செலக்ட் பண்ணிங்களோ அதே ஊர் இதையும் செலக்ட் பண்ணி லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி பேஜ் போகும். ஓடிபி வந்த உடனே லாகின் பேஜ் உள்ளே போன உடனே நம்ம ஸ்டோர் பேஜ் வந்துடும். ஸ்டோர் பேஜ் உள்ள ஹோம் பேஜ் கம் ஸ்டோர் பேஜ் உள்ளே போன உடனே மேலே பேனர் இருக்கும். நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கும், என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு நமக்கு வந்துடும். அதில் பேனரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம், நியூ அரைவல் என்ன அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 பேனர் 4 பேனர் டெய்லி ஓடிட்டுருக்கோம். ஒருவேளை நம்ம லீவ் விட்டுருக்கோம், வாரத்தில் ஒரு நாள் நம்ம லீவ் விட்டுருக்கோம், மார்க்கெட்டு விவசாயிகள் பறிப்பு இல்லாத நாளில் லீவ் விடுறோம் அப்படின்னா அந்த லீவுங்கிறதையும் பேனரில் நம்ம போட்டிருப்போம். அடுத்தது ப்ராடக்ட்ஸுக்குள்ளே வந்துடுவோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கட் வெஜிடபிள்ஸ், நியூ அரைவல், ஸ்ப்ரவுட்ஸு, மில்லட் பிஸ்கட்டு, இது மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டகரிஸாக போகும். இப்போ அந்த கேட்டகரிஸ் இப்போ வெஜிடபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் காமிச்சிடும். ட்ரம்ஸ்டிக்கு, பம்கின்னு, சோயாபீன்ஸு அந்த மாதிரி. கட் வெஜிடபிள்ஸில் இப்போ உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா அந்தந்த காய்கறிகளை கட் பண்ணது வந்துடும். சில பேர் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் போட்டாவே நமக்கு கட் பண்ணி வந்துடும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டுட்டு என்னங்க கட் பண்ணி வரலன்னு கேட்பாங்க. வெஜிடபிள்ஸ் தனி செக்ஷனு, கட் வெஜிடபிள்ஸ் தனி செக்ஷனு. வெஜிடபிள் செக்ஷனில் உள்ளே போய் இப்போ ட்ரம்ஸ்டிக்கு நம்ம ஆர்டர் குவான்டிட்டி உங்களுக்கு எத்தனை வேணும், அதேமாரி கோவக்காய் செலக்ட் பண்ணிட்டீங்க, 1/4 கிலோவா 1/2 கிலோவா, அது எண்ணிக்கையா. முருங்கைக்கானா எண்ணிக்கையில் இருக்கும், கோவக்கானா அது கிராமில் இருக்கும். 250, 500, 1 kg எல்லாமே அவைலபிள் இருக்கும். அது நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அழுத்தினோம்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகும் குவான்டிட்டி. அப்புறம் அப்படியே ஆட் டு கார்ட் அப்படி கொடுத்தோம்னா அந்த கார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட் ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறமேலு அந்த கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே போட்ட அட்ரஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் மேலே டிஃபால்ட் அட்ரஸ் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு தான் ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணி அப்படியே ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து சென்னையில் இருக்கேன், அம்மா வீடு இங்கே மதுரையில் இருக்குது, இங்கே அம்மா வீட்டுக்கு அட்ரஸ் போடணும்னா என்டர் ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஷிப்பிங் அட்ரஸை செலக்ட் பண்ணி எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போடணுமோ அந்த அட்ரஸுக்கு போட்டிங்கன்னா அது அவங்க அட்ரஸுக்கு போயிடும். அதுக்கப்புறமேல வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டைமை சூஸ் பண்ணிக்கலாம். சில ஊரில் 2 டைம் டெலிவரி கொடுக்குறோம், ஒரு சில ஊரில் ஒரு ஊர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலு கட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காலம் இருக்கும். கட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பாருக்குன்னா எனக்கு இப்படி கட் பண்ணியிருக்கணும், இல்லை பொரியலுக்குன்னா இப்படி கட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா எனக்கு இயர்லி டெலிவரி வேணும், 4 to 9 நான் டெலிவரி கொடுக்குறோம்னா எனக்கு 4 o'clock வேணும், இல்லையா நான் ஆஃபீஸ் முடிஞ்சு 8 மணிக்கு தான் வருவேன் அதனால் 8 o'clock மேலே டெலிவரி கொடுங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் அதில் டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறமேலு ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படி கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்கும். நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரினா சூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆர்டர் கண்டினியூ ஆகும். நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அங்கேயே உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். நீங்கள் கிரெடிட் கார்டோ யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங்களோ எதில் பேமெண்ட் பண்ணிங்களோ அது பேமெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போடைய நேச்சர் என்னென்னா ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த நாள் டெலிவரி அப்படிங்கிறது தான். அதிலே உங்களுக்கு டுமாரோ ஈவினிங் டெலிவரி 4 to 9 அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
முந்தின நாள் போடணும், அடுத்த நாள் ஈவினிங் 4 to 9 உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸும் வந்துடும். புதுசாக ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போட்டுட்டு வருமா வராதான்ற ஒரு சந்தேகத்தோடு ஃபோன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா ஆர்டர் போட்டுட்டாவே உங்களுக்கு கரெக்டாகவே அது வந்துடும். அதுக்கப்புறமேலு நிறைய பேர் எல்லோரும் தெரியாமல் இருக்கிறது ஆஃபர் எப்படி அவைல் ப்ராடக்டை கூட சூஸ் பண்ணி எல்லோரும் ஆர்டர் போட்டுறாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற ஆஃபர்ஸை எப்படி அவைல் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. எந்த ஒரு ஆப்லேயுமே நம்ம கூப்பன் கோடு போடாமையோ இல்லை கூப்பன் கொடுக்காம ஆஃபர் நம்ம அவைல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம இதில் ஆர்டர் போட்டுட்டு இந்த மாதிரி கூப்பன் கோடு போடாமே அந்த ஆஃபர் வரலை அப்படின்ற மாதிரி நிறையா என்கொயரிஸ் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணால் ஐ ஹாவ் எ கூப்பன் கோட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கூப்பன்ஸ் காமிச்சிடும். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு மேலே டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரீ டெல் அப்படின்னு கூப்பன் கோடு இருக்கும். அதில் சின்ன ஒரு ரவுண்டு இருக்கும் பாருங்கள் அந்த கூப்பன் கோட்லேயே. அதை டச் பண்ணிங்கன்னா அது என்ன கூப்பன், அது என்ன ஆஃபர்ன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காமிச்சிடும். அதை அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸில் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுவே நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் ஃப்ரீயாக போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த 1/2 கிலோ வெங்காயத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 1/2 கிலோ கோவக்காய் ஆர்டர் போடுறீங்க, 1/2 கிலோ கோவக்காய் ஆர்டர் போட்டுட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சூஸ் பண்ணி ஃப்ரீ கொடுக்குறேன்னா அதையும் சூஸ் பண்ணி கூப்பன் கோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிளுக்கு உண்டான ப்ரைஸும் ரெடியூஸ் ஆகிடும். டெலிவரி சார்ஜ் 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போடக்குள்ள அந்த டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஆகிடும். அதுலேயே உங்களுக்கு நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னாவே எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கும் அந்த ப்ரைஸ், உங்களோட பிரேக்கப்பு. அதிலேருந்து நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் ஆகி உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடும். இதுவே ஆன்லைன் பேமெண்ட்னா ஆன்லைன் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு வந்துடும். அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற இடத்துல தான் ஓடிபி கொடுத்துட்டு லேசாக அந்த நெட்வொர்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள். அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப்பை மினிமைஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்னென்னா பேமெண்ட் ஆகிடும், நம்ம ஆர்டர் போஸ்ட் ஆகாத ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த பேமெண்ட்டு ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் பார் சுற்றி அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வர வரைக்கும் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் அந்த ஸ்டோர் பேஜில், ஹோம் பேஜில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் போட்ட ஆர்டரை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல்னு இருக்கும், கன்ஃபர்மேஷன் கேட்கும், கேன்சல் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்லைனாக இருந்தால் கேன்சல் ஆகி உங்களுக்கு அது ரீஃபண்டு ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்டு வந்துடும். அது நம்ம பேக்அண்ட் டீம் வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் நம்ம கேன்சல் பண்ணிட்டா அந்த பணம் வராதோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக நம்ம டீமில் அதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம காய்கனி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இப்போயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சீக்கிரமாகவே வெப்சைட்டும் iOS ஆப்பும் ரெடி ஆகிடும். நீங்கள் அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் காய்கனிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. இனியும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறோம். நம்ம காய்கனி ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ற முதல் ஆர்டருக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் கூடவே டோர் டெலிவரியும் இலவசம். இப்பவே காய்கனி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, உங்க ஆஃபரை அள்ளுங்க.